ஏன் ஏறி வர பண்ணாராம்? மரித்து கிடந்த இயேசுவை, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை செத்த பிறகு ஏன் ஏறி வர பண்ணார்? ஏன் உயிரோடு எழுப்பினார்? அது சொல்றாரு, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அப்படின்னா கடந்த நித்தியத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருத்துவ தேவன் இல்லையா, அவர்கள் மட்டும் இருக்கும்போது, பூமியே உண்டாகும் முன்னால, மனுஷனும் உண்டாகும் முன்னால, எதுவுமே உண்டாகும் முன்னால ஒரு கமிட்டி மீட்டிங்கே நடந்திருக்குது 3 பேருக்கும். இந்த மீட்டிங்கில் பிதாவாகி தேவன் குமாரன் இடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்னத்துக்கு? மனுஷனாய் இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாய் வாழ்ந்து சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து பாவ நிவர்த்தி உண்டாக்க வேண்டும். இதை போதிக்கிறது தான் பழைய ஏற்பாடு முழுக்க. ரத்தம், காடு மாடுகளின் ரத்தம், காளை மாடுகளின் ரத்தம்லாம் அங்கே சிந்தப்பட்டதெல்லாம் யாருடைய பாவத்தையும் போக்காது. இருந்தாலும் சிந்தினாங்க. சிந்த சொல்றாரு. ஏன் அவ்வளோ போதிக்கிறாரு? ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் வந்து அது செய்ய போகிற காரியத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அதுக்கு நிழலாட்டமாக, டைப்பாக அது போதிக்கப்படுகிறது. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாராம் குமாரனோட. நீ போய் மாம்ச ரூபம் எடுத்து உலகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்து சிலுவையில் மறித்து உன் ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கணும். பாவ நிவர்த்திக்கு நீ தான், உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தணும்னு சொல்லி குமாரனும் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை, கவனன்ட், தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கவனன்ட். இந்த கவனன்ட்டில் அவர் சொல்கிறார், நீ போய் இதை செய்யணும், நீ செய்ய வேண்டியது இது, போய் சாகணும், சிலுவையில் சாகணும், ரத்தத்தை சிந்தணும், ஜீவனை கொடுக்கணும். அந்த கவனன்ட்டில் மறுபக்கம் தேவன் சொல்கிறார், நான் ஒன்று பண்ணுறேன், நீ அதை பண்ணினா நீ மரித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பிறகு 3ஆவது நாளில் உன்னை மகிமையோடு நான் உயிரோடு எழும்ப வைப்பேன். எல்லாருக்கும் முன்னால் நீ தேவகுமாரன் என்று அறிவிப்பேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன். அவர் அன்னைக்கு சொன்னார். அந்த சொன்ன தேவன் இவர் என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக செத்து போய் கல்லறையில் கடந்து அவரை மேலே ஏறி வர பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் எடுத்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை சீர்பொருந்தினவர்களாக்கி எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் ஆக்குவாராக. அவரை செத்து கிடந்தவரை கல்லறையிலிருந்து எழுப்பி மேலே கொண்டு வர்றாருன்னா, கெட்டு கிடக்கிற உங்களை எப்படி சிறப்பாக நன்றாக மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்றுவார். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. செத்தவரையே கொண்டு வந்து மேலே ஏறி வர பண்ணுறாருன்னா, கீழே கிடக்கிறவனை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை, உபயோகமற்றவனாக இருக்கிறவனை, கெட்டு போனவனை, அழிஞ்சு போனவனை, அந்த மரணத்திலிருந்து, அந்த பாவம் என்கிற அந்த காரியம் உண்டு பண்ண மரணத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் தூக்கி அவனை உன்னதங்களில் உட்கார வைத்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க அவரால் முடியுமா? முடியாதா?